இந்தியாவில் ஃபாரெஸ்ட் ட்ரேடிங் லீகலா இல்லீகல் தான். நீங்கள் எப்படி லீகலாக பண்ணலான்னு இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்த வர பாருங்கள். ஃபாரெஸ்ட் ட்ரேடிங்கை லீகலாக பண்ணுறதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், ட்ரேடிங் இன் ஐஎன்ஆர் பேஸ். லைக் ஐஎன்ஆர் ரிலேட்டடான பெயரில் ட்ரேட் பண்ணால் அது லீகல் அண்ட் ரெகுலேட்டட் புரோக்கர் மூலியமாக ட்ரேட் பண்ணணும். ஸோ ஐஎன்ஆர் ரிலேட்டட் பேர்னா 4 பேர் இருக்குது. யூஎஸ்டி ஐஎன்ஆர் அண்ட் ஜிபிபி ஐஎன்ஆர் அண்ட் ஜேபிபி ஐஎன்ஆர் அண்ட் யூரோ ஐஎன்ஆர். இந்த 4 பேரில் ட்ரேட் பண்ணால் அது லீகல் அண்ட் ரெகுலேட்டட் புரோக்கர் லைக் ஏஞ்சல் ஒன், செரோதா அண்ட் அப்ஸ்டாக். இது போல் செபியோட ரெகுலேட்டரான புரோக்கரில் நீங்கள் ட்ரேட் பண்ணால் இது ஃபாரெக்ஸ் லீகல் இன் இந்தியா. நான் ரெண்டாவது வழி சொல்லியிருப்பேன், நீங்கள் எப்படி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை லீகலாக இந்தியாவில் பண்ணல. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இதை தான் சூஸ் பண்ணுவாங்க. நானும் இதான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களையும் நான் இதான் பண்ண சொல்லுவேன். அதான் ப்ராஃபார்ம் சேலஞ்ச். ஃபண்டட் அக்கௌண்ட் மூலியமாக நான் ஃபாரெக்ஸ் பேர்ஸை நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் இது மூலம் இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, ப்ராஃபார்ம் சேலஞ்ச் வந்து கம்மியான காஸ்ட்டில் பை பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு சேலஞ்சை வந்து $30 to $50 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நீங்கள் ரியல் புரோக்கரில் டெபாசிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு $100 to $200 தேவைப்படும். ஸோ நீங்கள் லாஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தப்பிச்சிடலாம். ஸோ ஃபண்டட் அக்கௌண்ட்டை நீங்கள் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ இதனால் உங்களுக்கு எந்தவித ப்ராப்ளமும் இந்தியாவில் வராது. ஸோ நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட்டில் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணால் நீங்கள் லீகலாக தான் ட்ரேட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு எந்தவித ப்ராப்ளமும் வராது. ஸோ சூஸ் செகண்ட் ஆப்ஷன். நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன் ஐஎன்ஆர் பேர்ஸில் ட்ரேட் பண்ணலான்னு. ஸோ ஐஎன்ஆர் பேர்ஸில் ட்ரேட் பண்ணும்போது அங்கே வால்யூம் அண்ட் லிக்விடிட்டி எதுவும் இருக்காது மார்க்கெட்டில். ஸோ அதில் ட்ரேட் பண்ணுறது வேஸ்ட். ஸோ திஸ் ஆர் த பாசிபிலிட்டி டு வேஸ்ட். நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் அன்ரெகுலேட்டடான புரோக்கரில் ட்ரேட் பண்ணால் என்ன சினாரியோ உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுனா, இப்போ நாளை அந்த புரோக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டானா உங்களுக்கு யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. உங்கள் ஃபண்ட் ரிலேட்டடான எந்த கொரிஸும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியாவில் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இல்லீகல் தான். ஸோ நீங்கள் அன்ரெகுலேட்டடான புரோக்கர் மேலே நீங்கள் டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ணால் இட்ஸ் டோட்டலி இல்லீகல் இன் இந்தியா. ஃபெமா ஆக்ட் மூலியமாக உங்களுக்கு ஃபீஸ் அண்ட் பெனால்ட்டிஸ் பே பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ புரோக்கர்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஃபண்டட் அக்கௌண்ட் மூலியமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்கும். உங்கள் கேபிட்டலும் நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் இந்தியாவிலேருந்து ஃபாரெஸ்ட் ட்ரேடிங் லீகலாக பண்ணலான்னு யோசிச்சிருந்தீங்கன்னா ஸோ செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள், ப்ராஃபார்ம் சேலஞ்சஸ். ஸோ இது மூலியமாக ட்ரேட் பண்ணால் உங்களுக்கு எந்தவித ப்ராப்ளமும் வராது. ஸோ இதை நீங்கள் உங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் தென் ப்ராஃபார்ம் சேலஞ்ச் பற்றி உங்களுக்கு கிளியராக புரிதல் இல்லைன்னா நீங்கள் ப்ராஃபார்ம் சேலஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ப்ராஃபார்ம் சேலஞ்ச் பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.